ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் ரீச் ஆயிடலாம். நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து லொகேட் ஆயிருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா டபுள் லேயர் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 அடி 30 அடி அந்த ரேஞ்சிங்ல பிளாக் டாப் ரோடு உள்ள வந்து பிரைவேட் பண்ணிருக்கோம். முரக்கடம் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 100 மீட்டருக்கு சைட் வராது. ஈபி லைன் சோலா ஸ்ட்ரீட் உள்ளே வந்துருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஓப்பன் டிரைனேஜ் வந்துருது உங்களுக்கு. காமன் வாலும் உள்ளே வந்துருது உங்களுக்கு. நியரஸ்ட் பாத்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி, உங்களுக்கு எஸ்ஆர்எம், ஜோகோ, இது மாதிரி உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஐடி பார்க் 4 லீகல் செக் பண்ணி தான் சைட்டே லான்ச் பண்றோம். அதனால டைட்டில் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஜிஎஸ்டி பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம 3500 தான் கோட் பண்ணிருக்கு வித் நெகசபிள் கூட. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்ல தாங்க இருக்கோம். இது நெக்ஸ்ட் கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த சைட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க இந்த சைட்டை வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில தான் இந்த சைட்டை வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. சோ இன்னொரு ஹைலைட் இந்த சைட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல தாங்க இந்த சைட்டை வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி சைட்ல இருந்து ரொம்பவே பக்கத்துல இருக்குங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு, ஜோகோ இருக்கு, ஒரக்கடம் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல தான் இந்த சைட்டை வந்து லொகேட் பண்ணிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த சைட்டை மத்த டெவலப்பரை கம்பேர் பண்றப்ப இவங்க வந்து ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட இடத்துல நீங்க லேஅவுட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம், நான் வெங்கடேசன் பேசுறேன், வேல்யூ ரியாலிட்டில இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி கோயில்ல உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வர சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி சிட்டி சைட் வந்து லான்ச் பண்ண போறோம். நம்ம சைட் பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் ரீச் ஆயிடலாம். நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து லொகேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம சைட்ல என்னென்ன உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு, என்ன அம்யூனிட்டிஸ் வரதை பத்தி தான் நான் உங்களுக்கு ஃபுல் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் இந்த சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் வருது, பக்கத்துல என்னென்ன உங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜ் வருது உங்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 44 பிளாட் வருது. உங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கர் வரும். மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு அரை கிரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 கிரவுண்ட் இல்ல ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் கேட்பாங்க. பக்கத்துல பிளாட் வரனால பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டிக்கு நேர்ல தான் வருது. ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியல் தான். அதுவும் பாத்தீங்கன்னா உரகடம் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு 100 மீட்டருக்கு சைட் வராது. ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டை பத்தி சொல்லிட்டு நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன டெவலப்மெண்ட் வருது பத்தி நான் பேச போறேன் உங்களுக்கு. உள்ள பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா டபுள் லேயர் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம். பிளாக் டாப் ரோடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40 அடி 30 அடி அந்த ரேஞ்சிங்ல பிளாக் டாப் ரோடு உள்ள வந்து பிரைவேட் பண்ணிருக்கோம். ஈபி லைன் சோலா ஸ்ட்ரீட் உள்ளே வந்துருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஓப்பன் டிரைனேஜ் வந்துருது உங்களுக்கு. காமன் வாலும் உள்ளே வந்துருது உங்களுக்கு. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த லேஅவுட்ல எதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு எதிர்பார்ப்பாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் காலேஜ் இருக்கு. ஏன்னா வந்து ஜிஎஸ்டில இருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வருது. ரெண்டாவது நியரஸ்ட் பாத்தீங்கன்னா மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி, உங்களுக்கு எஸ்ஆர்எம், ஜோகோ, இது மாதிரி உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஐடி பார்க், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஹிந்திரா வேர்ல்டு சிட்டி நியர்பைல தான் இருக்கு. இதோட பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா இங்க இருந்து உரகடம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ் தான். உரகடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆன கம்பெனிஸ் நிறைய இருக்கு இங்க. நியர்பைலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட், அது மட்டும் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லான்ச் பண்றோம். அதனால பாத்தீங்கன்னா சிட்டி கனெக்டிவிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம சைட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளுக்கு மத்தியில லொகேட் ஆயிருக்கு. கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா வந்து சைட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சு போயிச்சு அவங்களுக்குன்னா டைட்டில் பத்தி யோசிப்பாங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 4 லீகல் செக் பண்ணி தான் சைட்டே லான்ச் பண்றோம். அதனால டைட்டில் கிளியரா இருக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிடிசிபி பிளஸ் ரரா வாங்கி வச்சிருக்கோம். லீகல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜிஎஸ்டிக்கு நேர்ல பாத்தீங்கன்னா லேஅவுட்ங்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். அப்படியாப்பட்ட லொகேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சைட் வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு 3200 300 அந்த ரேஞ்சில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜிஎஸ்டி பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம 3500 தான் கோட் பண்ணிருக்கு வித் நெகசபிள் கூட. கஸ்டமர் பாத்தீங்கன்னா கேஷாவும் போவாங்க, இல்ல எனக்கு வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க.
அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுக்குறோம். லோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 இருந்து 90% லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம HDFC பேங்க்ல வந்து டைப் வச்சிருக்கனால லோனை பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்லயே சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல HDFC பேங்க் இல்ல எனக்கு வேற நேஷனல் பேங்க்ல எதை வேணா பண்ணி கொடுக்கனால பண்ணி கொடுப்போம். நம்ம டோர் ஸ்டெப்லேயே பண்ணி தர நீங்க அலைய தேவையில்லை. இப்ப நீங்க லேஅவுட்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து வீடும் வேணுங்கும் போது நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட்ங்கிறது பாத்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வந்து வருது. அதுல உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பில்லா உங்களுக்கு வரதா இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 42 லட்சம் ரூபாய் வரும். அப்படிங்கும் போது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இவ்வளவு பிரைமான லொகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் பர்பஸ்க்கும் சூட் ஆகும். ஏன்னா இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 இருந்து 20,000 வரையும் போய்கிட்டு இருக்கு. ஏன் அதான் உங்களுக்கு நான் அழுத்தி சொல்றேன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி, அது மட்டும் இல்லாம ஜோகோ, இது மாதிரி ஒரு ஐடி பார்க் செக்டார்ல நம்ம சைட் வந்து லொகேட்டா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு தாராளமா சூட்டபிளா இருக்கும். சைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உடனே வீடு கட்டி ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் சூட்டபிளா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் சூட்டபிளா இருக்கும். ஏன்னா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நியர்ல வரனால பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப இந்த சைட் வந்து சூட்டபிளா இருக்கும். குருவாஞ்சேரியோட டெவலப்மெண்ட் பத்தி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா குருவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரம் வரையும் இப்ப வந்து டெவலப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் சொல்றாங்க சார் எனக்கு ஜிஎஸ்டிக்கு நியர்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்காகவே பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூ ரியாலிட்டில இருந்து பாத்தீங்கன்னா எஸ்பி சிட்டி சைட் லான்ச் பண்ணிருக்கோம். அதுவும் ஜிஎஸ்டில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எஸ்பி கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைட்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோல சார் வந்து ஃபுல் டீடைலா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா முன்னவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இவங்க சைட்ல இருந்து கிளியர் பண்ணி சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ சைட் விசிட்டுமே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லா நீங்க எங்க இருந்தீங்கனாலும் பிக்கப் அண்ட் டிராப் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சைட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ரஃபி. டாடா, see you soon.